My families எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಕೋಚ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯಕ್ಕೆ ಚಂದಿ ಎಮ್ ತಸಕೋಸರತ ಅಂತೂ இன்றைக்கி வந்து நம்ம புது வீட்டு சைடில் அதுவும் செங்கல் கிட்ட வந்து உட்காந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் டிப் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு சிஸ்டர் மட்டும் வெயிட் லாஸ் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோவும் நான் வந்து இதில் வந்து நான் சொல்லிட போகிறேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சில கமெண்ட் மட்டும் எழுதியிருக்கேன், சில கமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளாக எடுத்து வச்சு ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஒரே வீடியோவில் நான் வந்து எடுத்தது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்னேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து 63 லைக் போட்டிருக்கீங்க போன வீடியோவில். இன்னொரு கம்மி இதில் தான் இருக்குது. இன்னும் 37 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா 17,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு இன்றைக்குள்ளே அந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல, நாங்கள் எதுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு நான் எல்லா வீடியோக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இப்போ தொடர்ந்து வந்து ஸ்டிச்சிங் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. முன்னாடியெல்லாம் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, எனக்கு அந்தளவுக்கு ஸ்டிச்சிங்கும் வராது. யாரும் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாதி பேர் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து யாருக்கும் அந்தளவுக்கு பண்ணது கிடையாது. பட் இப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சு எப்படியும் தினமாச்சும் எப்படியாச்சும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து அதை தைச்சி கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க திருப்பி நம்மக்கிட்ட வரமாட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வந்து ரொம்ப இது பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வரட்டை எல்லாமே நாங்கள் வந்து காய வச்சு ஒரு 50 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு வரட்டை வந்து 2 ரூபா. முதல்ல வந்து 1 ரூபா இருந்துச்சு. இப்போது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் 2 ரூபா பண்ணியிருக்காங்க. 50 வரட்டைக்கு 100 ரூபா. நாங்கள் வந்து அதிகமாக விற்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுப்பில் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எதுக்காக இப்படி வரட்டையை சேர்த்து வைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து வரட்டை வந்து சாப்பாடு நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா, விறகுக்கு பதிலாக நம்ம இது கூட யூஸ் பண்ணலாம். விறகு ஒரு கட்டை வச்சுட்டோம், இப்போ வந்து 3 கட்டை 4 கட்டை வைக்கிற இடத்துல ஒரு 2 கட்டை வச்சுட்டு வரட்டையை வந்து அதுக்குள்ளே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால தான். மேரேஜ் ஆனிவர்சரி வந்து விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ் ஆனிவர்சரி. இன்றைக்கி யாருக்கெல்லாமே மேரேஜ் ஆனிவர்சரி, இன்றைக்கி யாருக்கெல்லாமே பிறந்த நாள் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி, ஹாப்பி பர்த்டே. அவங்களுக்கு வந்து ராஜராஜன் கலை செல்வி சிஸ்டர், கலை செல்வி சிஸ்டர், அவங்க 2 பேருக்குமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ராஜராஜன், அதுக்கப்புறம் கலை செல்வி சிஸ்டர். மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் மெனிமோர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கு காரணம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே தலைவலி, சுத்தமாக என்னால் முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, கரண்ட்டும் இல்லை வீட்டில். கிட்டத்தட்ட வந்து கரண்ட் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 2 மணிக்கு கரண்ட் போனது, இது வரைக்கும் வரல. ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க, நான்லாம் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன், யாரும் இல்லை சிஸ்டர், எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங் வீடியோ, ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங் எல்லா வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி கூட என்னோடய ஃபோன் வந்து ஹேங் ஆகின காரணத்தால் ஸ்டிச்சிங் போட முடியல. கட்டிங் வந்து டாப் கட்டிங் எப்படி போடுறது, பேண்ட் கட்டிங் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் நான் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே எப்படியாச்சும் நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் முன்னாடி வீடியோலுமே வீடியோ கட்டிங்ஸ், ப்ளவுஸ் கட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட் லாஸ் வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய வெயிட் லாஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். காலையில் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து சீரகம், அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை போட்டு கொதிக்க வச்சு நான் அதை குடிப்பேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் குடிக்கிறது கிடையாது. அது அப்போ வந்து ஏதோ ஒரு இதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன்.
தைராய்டு கம்மியாயிடுச்சு. தைராய்டுக்காக தான் நான் அதை குடிச்சிட்டு இருந்தேன், வெயிட் லாஸ்க்காக இல்லை. பட் ரொம்பவே வெயிட் லாஸும் ஆச்சு, தைராய்டும் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து சப்பாத்தி வந்து ஒன்றே தான் எடுத்துப்பேன். முன்னாடி வந்து 2 எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து இவ்வளோ எடுத்துப்பேன். பொரியல் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ண நல்லா வெயிட் கம்மியாச்சு. எப்போ எக்ஸசைஸ் கம்மி பண்ணனோ அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து 61 இருக்கேன். ஓகேங்களா, 61 காட்டும், இல்லைன்னா 62, 61 ஆஃப் அந்த மாதிரி தான் காட்டும். ஸோ அதனால் அந்த இதை நான் வந்து இது பண்ணிக்கல. ஓகேங்களா, இப்போ ஒரு வேளை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சில டைம்ஸில் எல்லாமே நான் வந்து ஒரே டைம் தான் மதியம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலையில் சாப்பிட மாட்டேன், நைட்டுக்கு சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து சரண்யா அக்கா வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, நீ இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் செத்துருவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். பட் நேற்று வீடியோ போட்டிருக்கிற வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீ முதல்ல வெயிட் லாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வீடியோ போடு. எனக்கு என்ன ஆசையாக இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து 1 வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இது வரைக்குமே என்னோடய முயற்சியை வந்து நான் இன்னுமே இது பண்ணல. இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து எவ்வளோ டைட்டாக இருந்துச்சுங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். 1/2 இன்ச் வந்து ஃபுல்லாகவே கம்மியாகிட்டுருக்கு. என்னோடய இது ஸ்டொமக் வந்து அப்போ வந்து 34 இருந்துச்சு, இப்போ வந்து 38 இருந்துச்சு, இப்போ வந்து 34ல் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் வந்து டேப்பில் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சாப்பாடை மட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. சாப்பாடை கம்மியாக எடுக்க ஆயில் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம். உண்மையாக சொல்கிறேன், நேற்று வந்து நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பா வந்து சமைக்கிறதுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பன்னீர் மசாலா, அதெல்லாம் அது சாப்பிட்ட உடனே அந்த சாப்பிட்ட அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு தலை சுற்றல், கை கால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு நான் வந்து ஹெவியாக சாப்பிட்றேன் அப்படின்னா என்னால் அது என்னோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான், ஒத்துழைக்காமல் இருக்கிறதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப உறுதியாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் பண்ணிட்டு 1 மாதம் பண்ணாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான். 1 மாதத்துக்கு 1 கிலோ குறைக்கிறது பெரிய விஷயம். உண்மையாக சொல்கிறேன், நம்ம வந்து 1 மாதத்துக்கு 10 கிலோ குறைஞ்சிடணும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1.5 கிலோ 2 கிலோ மேக்ஸிமம் நம்ம கம்மி பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரே மாதத்தில் வெயிட் கம்மி பண்ணணும், ஒரே மாதத்தில் வெயிட்டு வந்து அதிகம் ஆக்கணும், அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் பக்கத்தில் வரப்போகுது. நான் வந்து வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பித்து 66க்கு மேலே இருந்தது, 66,600 இருந்தது. இப்போ வந்து 61, 600, 800 அந்த மாதிரி தான் காட்டும். எப்போயாவது ஒரு டைம் நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக காட்டும். எப்போவுமே நீங்கள் வந்து காலையில் டைம் வெறும் ஸ்டொமக்கில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க வெயிட்டு. ஸோ அதனால் தேவையில்லாமல் வேறு டைமில் செக் பண்ணணும். கரெக்டான வெயிட் வந்து எனக்கு இப்போ வந்து 61. ஓகேங்களா, அப்போ 5 கிலோ நான் வந்து 2 மாதத்தில் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடியில் கம்மி பண்ணேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன், அது இது சாப்பிட்றது. இப்போ வந்து இது மீன்ஸ் வந்து அப்போது வந்து ஒரு டைம் தான் சாப்பிடுவேன், 2 டைம் சாப்பிடாம விட்டுருவேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெயிட் கெயின் ஆச்சு. அக்கா வந்து திட்டினதால இப்போ வந்து 2 டைம் சாப்பிட்றேன், 1 டைம் காலை டைம் விட்டுறேன், அந்த மாதிரி தான். அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவரிப்பு கவனி அரிசி நான் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்னென்ன போடணும், எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை போடும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒடிசா பீப்புளுக்கு ஹிந்தி தெரியுமா சிஸ்டர், புரியுமா, அவர் ஒன்லி ஒடிசாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒடிசாவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பாதி பேருக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஏன்னா ஒடிசா வேர்ட்ஸ் வந்து சில வேர்ட்ஸ் வந்து ஹிந்திலையும் மிக்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹிந்தி பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. புரியும், ஹிந்தி பேசுகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க, பேச தெரியாது. ஆனால் இப்போ வந்து வெளியில் போய் நம்ம பெங்களூர்லேயோ இல்லை சென்னையிலோ போய் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி ஹிந்தி கற்றுக்கிட்டு ஆகணும். ஒடியா கற்றுக்கிட்டாங்கன்னா வெறும் ஒரு லாங்குவேஜ் வச்சு அவங்களெல்லாம் வந்து சர்வே பண்ண முடியாது. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து கொஞ்சம் தமிழ் பேசுகிறாரு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வேலையே சரியாக போயிடுது. காலையில் வந்து 9 மணிக்குள்ளே போகணும், 8 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு போயிடுவாங்க கம்பெனிக்குள்ளே. திருப்பி 9:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, ரூமுக்கு வருவாங்க. ரூமுக்கு வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு
படுக்கிறதுக்குள்ளே கரெக்டாக வந்து 10 ஆகிடும். அதுக்குள்ளே அவங்களால பார்க்கவே முடியாது. ஃபோனே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே வந்து அவங்களுக்கு சமைக்கணும், துணி துவைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தூங்குவாங்க. ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க என் ஹஸ்பண்டு. ஏன்னா இங்கே வந்தால் மட்டும் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களோ இல்லை, அங்கே இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போயாவது எனக்கு கால் பண்ணணுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க. மதிய டைமில் எனக்கு கால் பண்ணுவாங்க. அந்த டைம்லையும் வீடியோ பார்க்க முடியாது, ஃபோன் பார்க்க முடியாது. நைட் டைம்லையும் எனக்கு கால் பண்ணுவாங்க. வீடியோ பார்க்க முடியாது, ஃபோன் பார்க்க முடியாது. நான் கொஞ்சம் கோவப்படுவேன் ஃபோன் பண்ணல அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து சுத்தமாக வந்து ஃபோனை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எனக்கான டைம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லைன்னா அவங்களும் என்னோடய வீடியோ பார்த்துருப்பாங்க. நைட்டி போடக்கூடாதா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. நைட்டி வந்து போடலாம். நைட்டி வந்து நைட் டைமில் மட்டும்தான் போடணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? நைட்டி மட்டும் நைட்டில் மட்டும் போடுற மாதிரி. டே டைம்லலாம் போட அளவு விட மாட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து சிசரிங்காக இருக்கீங்க, இல்லை டெலிவரியில் இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது எனக்காச்சும் பார்த்தீங்களா நார்மலாக சிவியராக ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரினா போட்டுக்கலாம். அதுவும் வந்து நான் ஒரு 20 நாள் தான் போட்டேன். அதுக்கப்புறம் போட விடல. நைட் டைமில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி போய் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சிடுவேன். காலைல எழுந்திரிச்சி ஒரு 7, 7:30க்கெல்லாம் குளிச்சிடுவேன். அதனால் நைட்டி போடலாம். நைட்டி வந்து நைட் டைமில் போடலாம். ஹாய் சிஸ்டர், உங்களுக்கு சீக்கிரமாக பேபி பிறக்கும். எனக்கு கனவுல வந்து உங்களுக்கு பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ரொம்ப 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 நன்றி. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 பேரும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், கண்டிப்பாக என் கனவுல வந்து உங்களுக்கு குழந்த பிறந்ததா எங்களுக்கு தோணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பழிக்கட்டும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். முன்னே இருக்கிற குழந்த மேலே இருந்த க்ரேஸ் வந்து இப்போ என்கிட்ட இல்லை. அதுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்குது. நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணல. அது ரொம்ப பர்சனல் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 3 மாதம் வந்து ஃபுல்லாக தள்ளி போயிருந்துச்சு. நான் செக் பண்ணும்போது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதும் இல்லை. சரண்யாக்கா வீட்டுக்கு போனதுக்கு காரணமும் அதுதான். நான் வந்து கிட்ட வந்து செக் பண்ணியிருந்தேன். ஒரு 2 மாதம் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணும்போது அதில் டபுள் கோடு காட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டாக தான் காட்டுச்சு. ஏன்னா நான் பயத்தில் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு செக் பண்ணும்போது 2 கோடு காட்டினதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நான் பார்க்கவே இல்லை பயத்தில். அங்கே டெஸ்ட்டு வச்சுட்டு உடனே வந்துட்டேன். அப்படின்னும்போது அதை ரொம்ப பயமாயிட்டு திருப்பி லாஸ்ட்டில் போய் பார்க்கும்போது லைட்டாக டபுள் கோடு காட்டுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கூட கொஞ்சம் பேசி காமிச்சதுக்கப்புறம், இல்லை இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்கள், இது ஏதோ நம்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஈவினிங்கே எனக்கு அந்த இது தாங்க முடியல. உங்களுக்கே தெரியும் 6 வருஷம் ஆக போகுது அப்படின்றதுனால ரொம்ப வந்து ஆசையாக இருந்ததுனால டெஸ்ட் பண்ணும்போது ஒன்றுமே வரல. திருப்பி காலைல டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக ஒரு 8 வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த 8ல் அந்த ஒரே ஒரு ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த 8 டெஸ்ட்டில் அந்த ஒரு டைம் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் டபுள் கோடு காட்டுச்சு. அதுவும் லைட்டாக தான் காட்டுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து டபுள் கோடே காட்டல. அதிலேருந்து வெறுத்துட்டேன் நான். ரொம்ப மனசுக்கு வெறுத்துட்டேன். நான் உங்களுக்கு வேணால் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போயாவது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கான விளக்கத்தை, அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு அந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா ஸ்மாலாக சொல்கிறேன் அவ்வளோதான். அதில் கோவத்தில் கூட நான் வந்து ஒரு கிட்டில் வந்து கிழிச்சு கூட போட்டிருப்பேன். அந்தளவுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ரொம்ப மனசு உடஞ்சி போனதுனால தான் சரண்யாக்கா வீட்டுக்கு போனேன். அதை நான் யார்கிட்டையும் சொன்னால் நான் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன், நீ ரொம்ப ட்ராமா பண்ணுற, நீ ரொம்ப வந்து பேசுகிற அப்படின்னலாம் சொல்லுவாங்கன்றதுனால நான் அதை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு இப்போது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். கரண்ட் கட் ஆச்சுன்னு சொன்னீங்க. கிச்சன் ரூமில் நீங்கள் சுவிட்சு போடும்போது லைட்டு ஆன் ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிச்சனில் வந்து நான் வச்சுருக்கிற பல்பு வந்து கரண்ட் போனதுக்கப்புறமும் நம்ம சுவிட்ச் போட்டாலும் அது லைட் மட்டும் எரியும். அது வந்து சார்ஜர் லைட். ஓகேங்களா? நம்ம வந்து கரண்ட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணலாம், கரண்ட் இல்லாத போது யூஸ் பண்ணலாம். கரண்ட் இல்லாத போது வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக வந்து நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதோட சார்ஜர் வந்து இவ்வளோ மணிக்கு தான் அப்படின்னு இருக்கும். இது வந்து ரொம்ப டுபாக்கூர் தான் நாங்கள் வாங்கினது. ஸோ அதனால் அது ஒரு பல்பே வந்து 500 ரூபா. அதனால லைட் எரியும்.
கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரியும். கரண்ட் இல்லாத டைமில் நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தான் எரியும். அது ரொம்ப இதாகிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி சரண்யாக்கா வரும்போது அவங்களையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு வீடியோவும் பார்த்துக்கிட்டு லைவ்லேயும் படித்து சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கும் கெஸ்ட் வந்திருந்தாங்க, எப்படி சிஸ்டர் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரண்யாக்காவும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா பாப்பா நீ போய் பண்ணுப்போ, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கிற வேலை மொத்தம் நான் பார்த்துப்பேன். அவங்க வந்து அவங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அது வீடியோவில் காட்டல அவ்வளோதான். மற்றபடி அவங்களும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்போது வந்து நான் தனிமையாக இருந்து அதை ரொம்ப பழக்கமானதுனால அவங்க வந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுநாள் வந்தால் சரண்யாக்கா வந்துட்டாங்க. அப்படியே எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. திருப்பி பாருங்கள், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு வேளை போகணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போகணும். வெயிட் லாஸை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கேட்கணும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேங்களா? இன்னும் வந்து உங்களுக்கு கட்டோரி ப்ளவுசஸ் வந்து கட்டிங் வேணுமா, இல்லை நார்மல் 3 டாட் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கட்டிங் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கட்டோரி ப்ளவுஸ் நான் போடும்போது யாருக்குமே அது அந்த அளவுக்கு புரியவும் மாட்டேங்குது, பிடிக்கவும் மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நீங்கள் சூப்பராக சொல்லித்தரீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களை பார்த்து தான் நான் வந்து கட்டோரி ப்ளவுஸ், எனக்கு முன்னாடி கட்டோரி வந்து தைக்கவே தெரியாது, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் கட் பண்ணி அதே மெத்தடை தைச்சேன், சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து பார்சல் அனுப்பிச்சு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அவங்களும் வந்து எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி பாப்பா ரொம்ப நல்லாயிருக்கு அம்மு, சூப்பராக இருக்குது ஃபிட்டிங்கு, நான் வந்து இன்னும் 2 வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஒரு வேளை நான் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா திருப்பி நான் வந்து அடுத்த மாதம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணது, அதுக்கப்புறம் சில ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணது எல்லாமே நான் வந்து ஒரு 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஹோம் டூர் போட சொல்லியிருந்தீங்க. ஹோம் டூர் போடுறதுக்கு வந்து டைம் எனக்கு சுத்தமாக இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து வீட்டில் அப்பா நம்மளுக்கு சாப்பாடு செய்வாங்க பார்த்தீங்களா, சாமிக்கிட்ட வந்து சாப்பாடு செய்வாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து ஃபுல் வந்து கிச்சன் லீவுன்னு தான் சொல்லலாம். அந்த டைமில் நான் வந்து பார்த்து கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 17,000 வந்து நம்மளுக்கு ரீச் ஆக்க போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ரொம்பவே வந்து மனசார நான் வந்து வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இது இப்படி பண்ணு ராதா, இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து நீங்கள் பண்ணுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. என்கிட்டயும் வந்து நிறைய எனக்கு ஏதாவது தெரியலன்ற ஒரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு அந்த கீரை கூட, அந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட வந்து எனக்கு இது கீரையே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கூட அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து லேட்டாக வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுனால யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்குள்ளே நான் இப்போ வர்றதே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் யாராவது மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு நாளான்னைக்கு கூட ஒரு வேளை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் என்னென்ன டவுட் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படியாச்சும் நான் நல்லா ஃபுல் கமெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய வெயிட் லாஸ் பற்றியும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸும் நான் நிறையா வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப பெரிய 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து குட் ஈவினிங். ஏன்னா ஈவினிங் மேலே தான் நான் வீடியோ எடுத்தேன். இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸோ அதனால தான் வீடியோ எடுத்தேன்.
ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து மறந்துடாமல் பாருங்கள். ஓகே, பை பாய் எல்லாருக்கும்.